இந்த ஆழமான உண்மைகளை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? காளி என்றால் கருப்பு என்று பொருள், ஆனால் இது தோற்ற நிறத்தை குறிப்பிடவில்லை. இவர் பிரபஞ்சம் உருவாகும் முன் இருந்த சுத்த இருண்ட நிலையை குறிக்கிறார். காளி அம்மன் ஒரு அசுரி அல்ல, இவர் ஒரு தெய்வீக பாதுகாவலர். அக்டேரோபர் கிரூர வடிவம் பக்தர்களை கபடமாக இல்லை, தீமைகள், அகந்தை, மாயை அழிக்கவே. அம்மன் சிவபெருமானின் மேல் நின்றிருப்பது சிவன் மனமான சித்தம், காளி சக்தியான செயல்பாடு என்பதை குறிக்கிறது. இவர்கள் இணைந்து பிரபஞ்ச சமநிலையை காட்டுகிறார்கள். அவர் நாக்கு வெளியே இருக்கிறது என்பது அகந்தை மற்றும் ஆசையை வெல்வதை குறிக்கிறது. சில புராணங்களில் சிவனை தவறாக மிதித்ததற்கு வெட்கப்பட்டு நாக்கை வெளியே தள்ளியதாக கூறப்படுகிறது. காளி காலத்தின் வெளியில் இருப்பவர். காலா என்பது நேரம், காளி என்பதில் அந்த சக்தியின் பெண் வடிவம். அவர்வை அழித்து ஆன்மீக மறுபிறவியை அளிக்கிறார். அதிரடியான வடிவத்துக்கு பின்னால் காளி அம்மன் மிகவும் கருணை உள்ள தாய். அவரை மா காளி எனக் கூறி பக்தர்கள் அவருடன் பக்தி செய்கிறார்கள். தந்திர சாஸ்திரத்தில் காளி தான் பரபிரம்மத்தின் அதிநிலை. அவரை தியானிப்பது பயத்திலிருந்து விடுதலை, ஆன்மீக விழிப்பு மற்றும் மோட்சம் எனும் உயர்நிலையை தரும். இது போன்றும் மேலும் பல மறைக்கப்பட்ட ஆன்மீக தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம் பாரம்பரியத்தை அறிந்து கொள்வோம், பகிர்ந்து கொள்வோம்.